எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வில்லேஜ் டாஸ்க் பசங்க சேனல். நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழர்களோட சிறப்பு அம்சங்களை தான் பார்க்க போறோம். இப்பதாங்க சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீடியோ டெய்லி உங்களுக்கு வரும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது வந்து தமிழரோட வீடியோ விளையாட்டு மட்டும் கிடையாது, அது தமிழரோட வாழ்வோடையும் வழிபாட்டோடையும் கலந்துருக்கிற பண்பாட்டு அடையாளமா இருக்கு. சரிப்பா, ஜல்லிக்கட்டு தமிழரோட பண்பாட்டு அடையாளம் சொல்றீங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க. 2014 ஆண்டு இந்திய உச்ச நீதிமன்றமே ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சுட்டாங்க. அப்படி என்ன தப்பா ஜல்லிக்கட்டு நடக்குது? ஏன் ஜல்லிக்கட்டு நடத்த விட மாட்டாங்க? ஏன்னா வீட்டான ஒரு அமைப்பு 2014 ஆண்டுல போய் இந்திய உச்ச நீதிமன்றத்துல ஜல்லிக்கட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. எதனாலனா ஜல்லிக்கட்டுல வந்து மாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லையா, மாட்டை வாழை கடிக்கிறது, கண்ணுல மிளகா பொடி தூவுறது, மாட்டுக்கு மது கொடுக்கறது, இந்த மாதிரி சில பல காரணத்தினாலதான் இந்திய உச்ச நீதிமன்றத்திலேயே ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிச்சிருக்காங்க. இப்ப சரி, நம்ம ஜல்லிக்கட்டு உள்ள வரலாம். ஜல்லிக்கட்டு விளையாட்டுங்கிறது வந்து பண்டைய காலத்துல ஏறுதழுவு தான் இருந்திருக்கு. இப்ப காலப்போக்கில் தான் அதோட பேர் வந்து ஜல்லிக்கட்டுன்னு மாறி இருக்கு. அந்த காலத்துல ஜல்லிக்கட்டுக்கு ஒரு வாக்கியம் இருந்திருக்கு. அந்த வாக்கியத்திலே தெரியுது நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வீரத்திலையும் விவேகத்திலையும் சிறந்து விளங்கியிருக்காங்கன்ட்டு. அது என்னன்னா, கொல்லேர்கோடு அஞ்சுவானே மருமையில் புல்லேலே ஆயமகள். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஜல்லிக்கட்டு காளையோட கொம்புக்கு பயப்படுற எந்த ஒரு ஆண்மகனையும் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம தமிழ்நாட்டு பெண்களே எந்த அளவுக்கு வீரமா இருந்திருக்காங்கன்னு. ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு பழமை வாய்ந்ததுன்னா, சிந்து சமையல் நாகரிகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதுங்க ஆய்வு செய்யும் போது கிடைச்ச முத்திரையில ஒருவர் காலமாட்டை அறக்குற மாதிரி ஒரு சித்திரை இருந்திருக்கு. இதுலயே தெரியுதா நம்ம ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு பழமை வாய்ந்ததுன்னு. ஜல்லிக்கட்டு நடத்துற முக்கிய காரணமே சிறந்த மற்றும் வலிமையான மாட்டை கண்டுபிடிச்சி அந்த மாட்டு மூலியமா சிறந்த நாட்டு மாட்டு இனத்தை இனப்பெருக்கம் செய்வதே இதோட முக்கிய காரணம். இது வரைக்கும் நம்ம ஜல்லிக்கட்டை பத்தி பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான நபரை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த முக்கியமான நபர் யாருன்னா, உலக புகழ் பெற்ற சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனை பத்தி தான் பார்க்க போறோம். கிபி 985 முதல் 1014 வரை ஆட்சி செய்த இவர் தமிழ் வரலாற்றின் பொற்காலத்தை உருவாக்கியவர். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யார் இந்த ராஜராஜன்? இந்த ராஜராஜனோட உண்மையான பேர் வந்து அருண்மொழிவர்மன். இவர்களோட பெற்றோர் பெயர்கள் வந்து சுந்தர சோழன் மற்றும் வானவன் மாதேவி. ராஜராஜ சோழன் பண்ண மிகப்பெரிய சாதனையை அவர் கட்டின பிரகதீஸ்வரர் ஆலயம், அதாவது தஞ்சை பெரிய கோயில். இதுல முக்கியமான விஷயம், தஞ்சை பெரிய கோவில் முழுக்க முழுக்க வெறும் கருங்கற்களாலே ஆனது. அது உச்சியில ஒரு கோபுரம் இருக்கு. அது எத்தனை கிலோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சுமார் 80 டன் கிலோ. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் தமிழர்களோட கட்டிடக்கலைக்கு இன்னும் தலை நிமிர்ந்து எடுத்துக்காட்டா இருந்துட்டு இருக்கு. அவர் ஒரு போர் வீரர் மட்டும் கிடையாது, சிறந்த ஒரு தந்திரவாதி. அப்புறம் இந்தியாவிலே முதல்ல வலிமையான மற்றும் சிறந்த கப்பற்படையை உருவாக்குனது இவர் தான். இதை வச்சுதான் மாலத்தீவு, இலங்கை போன்ற நாடுகளை போர் செய்து அந்த நாட்டை வீழ்த்திருக்கிறாரு. ராஜராஜ சோழன் தான் முதல்ல நிலத்தை ஒழுங்கா அளந்து கொடுத்து அதற்கான வரி முறையை ஒழுங்குபடுத்தினவர் இவர் தான். தேவார பாடல்கள் அழிந்து போன நிலைமையில உள்ளப்ப அதை மீட்டெடுத்து தொகுத்தவர் இவர் தான். அதனாலே இவருக்கு திருமுறை கண்ட சோழன்ட்டு இன்னொரு பேரும் இருக்கு. இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலை பற்றி கொஞ்சமா பார்த்தோம். இப்போ நம்ம விரிவாக்கமும் பார்ப்போம். ராஜராஜ சோழன் கட்டின தஞ்சை பெரிய கோயில் தமிழர்களின் கட்டிடக்கலைக்கும் பொறியியல் அறிவிற்கும் உலக அளவில் எடுத்துக்காட்டா உள்ள ஒரு அதிசயம். அதிசயமா? அப்படின்னா அதிசயம், வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த கோயிலை சுமார் 1010ஆம் ஆண்டு தான் முழுசா கட்டி முடிச்சிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில் அப்படி என்ன அதிசயம் இருக்கு? தஞ்சை பெரிய கோயில்னாலே பல வியக்க வைக்கிற அதிசயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் சிகரக்கல். தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தில் உள்ள 81 டன் எடையுடைய அந்த கல்லை எப்படி 216 அடிக்கு மேலே கொண்டு போய் வச்சாங்கன்னு இன்ன வரைக்கும் ஒரு புதிராகவே இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகுது இந்த கோயிலோட அஸ்திவாரம். 216 அடி உடைய பிரம்மாண்டமான கோபுரத்துக்கு அவ்வளோ ஆழமான அஸ்திவாரம் கிடையாது. அது வந்து இன்டர்லாக்கிங் முறையில் தான் கட்டியிருக்காங்க. அப்படின்னா கல் ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி சிமெண்ட் பசை எதுவுமே பயன்படுத்தாம வெறும் கல்லை மட்டுமே ஒன்று மீது ஒன்றா அடுக்கி கட்டப்பட்ட அமைப்பு இது. பார்த்தீங்களா நம்ம தமிழர்களோட கட்டிடக்கலை எந்த அளவுக்கு சிறந்து இருந்திருக்குன்னு. இப்போ கட்டுற வீடு பாலம் எல்லாம் இடிஞ்சு விழுவுது. ஆனால் 1000 வருஷம் ஆனாலும் மழை புயல் எது அடித்தாலும் இன்ன வரைக்கும் கம்பீரமாக நிற்குது. இதுலேயே தெரியுதா தமிழர்கள்லாம் யாருன்னு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் பார்த்த சிறப்பு அம்சம் வந்து தஞ்சை பெரிய கோயில் வாசல்ல உள்ள ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி. அந்த நந்தி 12 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி. இப்போ நம்ம அடுத்த பார்க்க போறது வந்து நிழல் அதிசயம். அவ்வளோ பிரம்மாண்டமா கட்டப்பட்ட அந்த கோபுரத்தோட நிழல் தரையிட படாத அளவுக்கு அவ்வளோ நுணுக்கமா கட்டப்பட்டிருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கொஞ்சம் கூட டெக்னாலஜி இல்லாத அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அறிவியலே கரைச்சி குடிச்சிட்டாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. இப்போ நம்ம 5வது அதிசயமா பார்க்க போறது வந்து கிரனைட் கற்கள். கிரனைட் கற்கள் தஞ்சாவூர் சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே கிடையாது. ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோயில முழுக்க டன் கணக்கில் கிரனைட் கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க. ஆனால் அது எப்படி எடுத்துருந்துருப்பாங்கன்னு யாருக்குமே இன்ன வரைக்கும் தெரியாது. ஆனால் சொல்லப்படுறது வந்து சுமார் 50 மைல் தூரத்துலேருந்து யானைகள் மூலமாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அது உண்மையா பொய்யன்னு யாருக்குமே தெரியாது. நாங்கள் இது வரைக்கும் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறம் நாங்கள் எதை பற்றி பேசணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சின்ன பசங்க இப்போ தான் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.